ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை தான் உன்கிட்ட சொல்லணுன்றதுக்காக உடனடியாக ஓடி வந்திருக்கேன். நேரம் குறைவாக தான் இருக்குது. நான் சொல்கிறத நேரம் கடத்தாம நம்பிக்கையோடு நீ கேட்டினா கண்டிப்பாக உனக்கான நல்லது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நீ மனம் குளிர்ந்து மகிழ்வாய். அந்த அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த போகிறேன். நான் செய்ய போகும் செயல்கள் காரியங்கள் மூலமாக, என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உன் குடும்பம் உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் மிக சிறப்பானதாக அமையப்போகுது. நீ எப்பவும் எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாத. கண்டிப்பாக உன் பிள்ளைகள் உன் சொல்படி கேட்டு நடந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக பக்குவமாக எடுத்து சொன்னீனா எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்குமே செல்வமே. கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். திருமண வரனை எதிர்நோக்கி காத்திரும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண துணையை அமைச்சு கொடுப்பேன். குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்திருக்கும் தாய்களுக்கு குழந்தையாக நானே வந்து பிறப்பேன். நீயும் உன் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக மனநிறைவாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி கொடுக்கிறேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் காணுகிற கனவுகள் எல்லாம் அப்படியே உடனுக்குடனே நடந்துராது. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய காயங்களை பார்த்த பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும். அதனால் நீ தளர்ந்து போகாதே. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். மண்ணுக்குள் புதையுண்டு போனதாக நினச்சிக்கிட்டு இருந்த விதை தானே முளைச்சி மரமாக எல்லார் கண்களுக்கும் தெரிய வருது. அதே போல் நீ அவ்வளவுதான் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினச்ச மனிதர்கள் முன்பாக நீ மறுபடியும் எழுந்து வளர்ந்து செழித்து தலைத்து ஆலமரம் போல விருட்சமாக காட்சி தரப்போற. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய வேதனைகளும் முடிவடைகிறதுக்கான தருணம் வந்துருச்சு. இப்போது உன்னை உயர்த்தி ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் கஷ்டமும் உன்னை நெருங்க முடியாது. நீ பயப்படுவது போல எதுவும் நடக்கவும் நான் விட்டுற மாட்டேனேன் செல்வமே. முழுசா என்னை சரணாகதி அடைஞ்சு உன்னுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய். கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ மன வலி அடைந்தாயோ அதே விஷயம் உனக்கு மன வலிமையை கொடுக்கும் என் செல்வமே. மன வலியும் வேதனையும் உன்னை விட்டு விலகி போய் வலிமையும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக நீ மாறப்போற. அதனால் எந்த விஷயத்தில் தோல்வி வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாதே. உன் தோல்விகள் அனைத்தும் நிச்சயம் உன்னை வெற்றியாளனாக மாற்றும். அழுகிறதையும் கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் விட்டுட்டு வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட வாழ ஆரம்பி. தோல்வியையே உனக்கான ஏணியாக மாற்றிக்கிட்டு அந்த ஏணி மீது ஏறி வெற்றி பெற தயாராகு. வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும், வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் என் செல்வமே. அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்னை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய பிரார்த்தனையும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விடாமுயற்சியும் நிச்சயம் உனக்கு கைமேல் பலனை கொண்டு வந்து கொடுக்கும். உனக்காக நானே பல படிகள் இறங்கி வந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். இந்த மொத்த பிரபஞ்சமும் உனக்காக செயல்படுதுங்கிறத நீ மறந்துடாத. நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உன்னை தூய்மைப்படுத்தி உன் வாழ்க்கை இன்பமயமானதாக அழகானதாக மாற்றதான் போகுது. நீ ஒரு சிறந்த ஆளுமைக்கு தயாராக மெருகேறுகிறாய் என் செல்வமே. எல்லாவற்றையும் ஆளக்கூடிய எல்லா திறமைகளையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கண்டு துவண்டு போகாதே. துன்பங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கென பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். முயற்சி செஞ்சவங்க தோற்று போனாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. விடாமுயற்சி உடைய நீயும்
கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் மிக பெரிய அளவில் ஒருங்கிணைந்து உனக்கான வெற்றியை கொடுத்தே தீரும். உன்னுடைய திறமை மூலம் நீ எந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தில் நீ நிலைச்சு இருப்பதற்கு உனக்கு ஒழுக்கம் தேவைப்படும். ஒழுக்கத்தின் மூலமாக மட்டுமே நீ சிறந்த மனிதனாக வாழ முடியும் என் செல்வமே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கடைப்பிடி. உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீ உண்மையாக இரு. யாருமே உன்னை கண்காணிக்காவிட்டாலும் நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. அதனால் அவங்களுக்கு நல்லவனா இவங்களுக்கு நல்லவனா அவங்க கண் பார்வைக்கு ஒழுக்கமுள்ளவனா தெரியணும்னு யோசிக்காம இயல்பாகவே எப்போதும் ஒழுக்கத்தை உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்ட பிள்ளையாக, ஒழுக்கமுடைய ஆளாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒழுக்கமுள்ளவர்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே இருக்காது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் அனைத்தையும் நான் கொடுப்பேன். வெற்றி உனக்கு மிக அருகில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்காம நீ முயற்சியை பாதியில் கைவிட்டுடக்கூடாது என் செல்வமே. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி பக்கத்தில் வரும்போது புதையலை தொடப்போகும் நேரத்தில் அவங்க சோர்ந்து போய் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. நீ எப்போதாவது விடாமுயற்சியை கைவிடலாம்னு நினைக்கும் போதும் மனசு தளர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே. ஒரு விஷயத்துக்காக நீ ஆசைப்பட்டு முயற்சி செய்யும்போது பாதியிலேயே உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இத்தனை நாளாக நீ பொறுமையோடும் பக்தியோடும் என்னை நம்பி வணங்கியதற்கான காத்திருந்ததற்கான தவ பலனை இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் உன் ஊழ்வினைகளை எல்லாம் அழித்து உனக்கான பொற்கால வாழ்க்கையை தரப்போகுது. உன் கனவு எதுவோ, உனக்கு எது தேவையோ அதற்காக நீ உன்னை தயார் செஞ்சுக்கோ. உன் தகுதிகளை வளர்த்து கொண்டு திறமைகளை உயர்த்தி கொள்ள தயாராகு. உழைப்பு ஒன்றுதான் உனக்கான குறுக்கு வழி. நீ உழைக்கும்போது மிக சுலபமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சும்மா உட்காந்து தூங்கிக்கிட்டே பொழுத போக்கிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் எதை அடைய நினச்சாலும் அதற்காக முழு மனசோட தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லது நடந்தே தீரும் என் செல்வமே. எதுக்காக நீ ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான தகுதியை வளர்த்துக்கோ. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஆர்வத்தோடு கவனத்தோட விடாமுயற்சியோடு வேலை செய்கிறியோ அதை விட கோடி மடங்கு அதை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு தருவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில், நம்பிக்கையோட முயற்சி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. இடைவிடாத ஆர்வம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் கிடையாது. உன்னால் முடியாததையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே, கவலை கொள்ளாதே. நீ நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சினா உனக்காக பல படிகள் நான் இறங்கி வந்து உனக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நீ எதிர்பார்த்தது போலவே முடிச்சு கொடுப்பேன். எந்த விஷயமும் கை நழுவி போயிருச்சுன்னு கவலைப்படாத. இன்னும் உனக்காக பல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீ நினச்ச உயரத்தை நிச்சயம் அடைய முடியும். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அனைத்தையும் உனக்கு சாதகமானதாக நான் மாற்றி அமைச்ச பிறகு அதை பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கடந்த காலத்தில் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை இப்போ மறுபடியும் செய்யவே கூடாதுன்னு உறுதியாக முடிவெடு. இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் உனக்கு நல்ல நாட்களாக, சந்தோஷமான நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.